இயேசுவே உன்னை காணாமல் இமைகள் உறங்காது. இயேசுவே உன்னை காணாமல் இமைகள் உறங்காது. சுகம் தரும் மொழி கேட்காமல் சுமைகள் இறங்காது. சுமைகள் இறங்காது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய ஆன்மீக எழுத்தாளர்கள் ஒரு சிலர் மனிதர்களின் இருவகையான மனப்பக்குவம் உண்டு என்று சொல்லுகிறார்கள். ஒன்று நிறைவு மனம், மற்றொன்று குறைவு மனம். நிறைவு மனநிலை என்பது வாழ்க்கையில் கிடைப்பதைக் கொண்டு நிறைவாக வாழ்வது. இறைவன் நம்மை நிறைவாக படைத்திருக்கிறார் என்று எண்ணுவதும், எத்தகைய எதிர்மறையான சூழ்நிலைகளையும் சமாளிப்பதற்கான அக ஆற்றல்களையும் திறமைகளையும் இறைவன் நமக்கு தந்துள்ளார் என்று நம்புவதும், இத்தகைய நம்பிக்கையே ஒரு மனிதனை ஆக்கபூர்வமான செயல்பாட்டுக்கு தூண்டுகின்றது. மக்களின் கண்ணீரை துடைக்கவும் ஏக்கங்களை பூர்த்தி செய்யவும் தூண்டுகிறது. இத்தகைய நிறைவு மனநிலையை இயேசு கொண்டிருந்ததை இன்றைய நற்செய்தி சுட்டி காட்டுகிறது. அதனாலே அங்கு அப்பங்கள் பலுகச் செய்கின்ற நிகழ்வு நடந்தது. குறைவு மனநிலை என்பது நிறைவு மனநிலைக்கு எதிரானது. குறைகளை பார்க்க ஒரு மனிதனை தூண்டுகிறது. வாழ்வின் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சந்திப்பதற்கான ஆற்றல்களும் பலங்களும் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்று எண்ணுவதற்கு காரணமாயிருக்கிறது. எனவே பிரச்சனைகளை சந்திப்பது எப்படி என்று நம்மை யோசிக்க விடாமல் அதிலிருந்து தப்பியோடுவது அல்லது அதை தவிர்ப்பது எப்படி என்று நம்மை யோசிக்க வைக்கிறது. இத்தகைய மனநிலை சீடர்களிடம் விளங்கியதை இன்றைய நற்செய்தி பறைசாற்றுகிறது. பசி என்ற பிரச்சனை வந்தபோது மக்களை வீட்டுக்கு அனுப்பி அதை தவிர்ப்பதிலே குறியாயிருந்தார்களே அன்றி அதை சந்திப்பதிலே அவர்கள் ஆர்வம் காட்டவில்லை. என் வாழ்வின் மகிழ்வும் சோகமும் என் மனநிலையை பொறுத்தது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க அழைக்கப்படுகிறோம். மனிதா, படைப்பின் வியப்புக்குறி நீ, ஆனால் வினாக்குறி போல் தலைகுனிந்தே இருக்கிறாயே என்கின்ற செய்தியை நாம் ஒவ்வொருவரும் எங்களுக்குள்ளே எடுத்துக்கொண்டு ஆண்டவர் இயேசுவைப் போல நிறைவு மனம் உள்ளவர்களாக மாறுவதன் மூலமாக வாழ்வின் மகிழ்ச்சியான ஆரோக்கியமான பக்கத்தை கண்டு ரசிக்க முடியும். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள் வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அழுத்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன். ஆமேன். கடலினை சென்று சேராமல் நதிகள் அடங்காது. உடலெனும் கூட்டினில் சேராமல் உயிர்கள் வாழாது. ஊரினை வந்து அடையாமல் பாதைகள் முடியாது. உன்னை கண்டு பேசாமல்